சிவா அவர் எல்ஐ சிக்கிறாரு அவர் இதோட தத்திரம் முடிச்சு கை விட்டு அவர் நாங்க அப்படியே எப்ப வச்சுக்கா மேல்மார் பத்தூரிலம்மா மென்மையான சத்தியம்மா நாந்தோர் முனை தொழுதே நல்ல வரம் தாரும் அம்மா நாந்தோர் முனை தொழுதே நல்ல வரம் தாரும் அம்மா பாய படுகிறது உன்ன ஒரு வேத்து மண்டே உடச்சு உண்டை வாங்கிட்டு அந்த பையன் எங்க போய்க்கிறான் எந்த ஏரிக்கா போய்க்கிறான் பாரு போட்டு வச்சு பார்த்தா தொட்டியில காத்து வச்சு வைக்கிறான் பண்ணி தின்ற மாதிரி எங்க போயிட்டான் கூப்பிடுங்க. ஆமா நான் பண்ணி நாய் தொட்டில போட்டு வச்சு பத்தல இந்த தொட்டில காய்ச்சி வச்சுக்கிறேன் அவன் நாயாவே இருக்கட்டும் ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் என்ன பண்ணும் தெரியுமா நாய்க்கு தான் குடிக்கும். போனா போட்டோம் குரு பெரியவர்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் வாத்தியார் அவர்களுக்கும் மாத்தியார் அவர்களுக்கும் சம்பாஜி மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என் சிறுவந்தாந்த வணக்கம். நான் யாரு என்று தெரியுமா? அம்மா யாரு தோட்டக்குன்னு சொல்லி அம்மா வா தெரியுது. எந்த இருக்கிறேன் அம்மா பாதினோட ரக்கம் வந்துச்சு கெட்டிக்காரன போய் கூட்டினோடா. அதே தோய் அம்மா சகன் பாக வந்த போது நான் யாருன்னு தெரியுமா? அம்மா நான் தோய் இல்ல முத்து. முத்து ஏம்மா நான் முத்து. அந்த ரத்னா வந்து என்ன நச்சு. ஏய் யார பத்தனா சொல்ற?
கூடவே ஒரு ஏணி இட்டு போதுமா? ஓ ஏணி போடுறது எடுத்துவோம். நானும் ஆ. பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரனுக்கு ஆ. தம்பியாகிய ஆ. இடதாபி சூரனுக்கு ஆமா. என் பேர் தான் மாளிகவல்லி. அம்மா ஆ. அண்ணால் பொண்டாட்டி இல்லையா? ஆமா. எப்படி தாங்குறா? எப்படி நீ தாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறல்ல அவர் ஆளு வெயிட் தான். அதேதான் அதுக்காக- அதை எப்படி தாங்குறேன்னு கேக்குறேன். அதான் நீ வாங்கிக்கிறதுக்கு தான் கேட்கற பதில். அம்மா நான் நிறைய வாங்கிறேன். என்னத்த தாங்கிக்கிற? குடும்ப பாரத்தை ஓ, அதானே. குடும்ப பாரத்தை விட அந்த அம்மா பார்க்கும் போதே தெரியல உனக்கு. அதேதான்மா அந்த ரேட்டுக்கும் இந்த உடம்புக்கும் நல்லா தாங்குது. அது தவிர இன்னும் தெரிவிக்கிறேங்களா? சரி தங்க சரிக தல அடியே முத்து, அம்மா என் தங்க சரிக சேலையும் ஆ. என் ஒட்டி இனமும் ஆ. என் மார்பில் கொண்டு மார்பானையும் ஆ. என் மூக்குத்தியும் எப்படி இருக்கு பாத்தா? அதான நல்லா அருமையாகுது. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. அது தவிர ஏதோ என் மன்னவராகிய ஆ. அழைத்திருக்கிறார், போய் என்ன என்று போய் பார்க்கலாம். எப்பா வீட்டுக்காரு வீட்டுக்காரு அண்டாவெல்லாம் அடகு வச்சு தப்பாதான் பேசுவான். நம்ம கொண்டாடி வந்துச்சு நான் தப்பால சொல்ல மாட்டேன். உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி, உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி, உங்க அக்கா எங்க அக்கா மாதிரி, உன் முண்டாட்டி என் முண்டாட்டின்னு சொல்லவே மாட்டேன். எவ்வளவு சொல்லிட்டு அப்புறங்க ஆமா ஆமா ஐட்டில் தான் வந்தா அது காட்ட பாட்டுக்குது. மரியாதை மன்னர் எங்க தேவியான மாய்வெளி வந்திருந்தா சீக்கிரமா உள்ள விடுற பையனாரு. பாய் தலகாணி ஆமா ஆம்பளை எங்கிட்ட போற ஊர்ல கர மாட்டா போறேன். ஆம்பளை எங்கிட்டே போ. ஓ மன்னவா பொண்டாட்டியே சொந்த பொண்டாட்டியா இருந்தா கூட சொந்த பொண்டாட்டியா இருந்தாலும் நிக்க வச்சு கூட செய்யலாமா? 10 லட்ச ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். 7 லட்ச ரூபாய் மண்டபத்துக்கு, ஆமா 3 லட்ச ரூபாய் சாப்பாட்டுக்கு, சாப்பாடு ஐயருக்கு ஓட்டு செலவு ஓட்டு செலவு எவ்வளவு? ஓட்டு செலவு நான் செலவு பண்ணி ஏன் பொண்டாட்டி அதானே ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி தான் நிக்க வச்சு ஆட்டுவாரு, படுக்க வச்சு ஆட்டுவாரு. மகராஜா ஏன் பொண்டாட்டி நீ நிக்க வச்சு மகாராஜா நான் கூட நாங்க பண்றோம். நான் கூட செய்யத்தால ஒண்ணும் கிடையாது, தப்பு இல்ல. பாதி நான் என்ன ஏறு ஓட்ட அப்படி இல்ல மகாராஜா, நீ செய்யறது ஒண்ணும் தப்பு இல்ல. நானும் ராணியம்மாட்ட போனேன், இப்படி செய்யணும்னு சொல்லவே இல்லைங்க. அதுதான் உள்ள விட்டாங்க. அப்படிலாம் இது மாதிரி செய்யணும்னு சொல்லவே இல்ல. அதான். இப்ப வந்து புதுசா
பொண்டாட்டி நல்லா 2 கையில புடிச்சு அடிக்கிறான். கிழிஞ்சு அடிக்கிறான். கையில அடி இல்ல இறுக்கிச்சு அடி. எப்படி அடி? நைட்டு அவன் சொல்லிட்டு நேத்து போன பாரு. நேத்து உங்க பொண்டாட்டிட்டு போனேன்னா இப்படிதான் செய்யணும் சொல்லவே இல்லைங்க. எதுக்குடா போனா? டேய் போன ஒரு விஷயத்துக்கு அவன் என்ன உன் பொண்டாட்டிக்கு மச்சி கட்ட ராஜாவுக்கும் புத்தி கட்ட பத்தி போடாடா போடா 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 ஏய் போடா சாமி ஓ சாமி மகள்தா சொந்தாமகனை ராமனை இந்த ரத்னாபுரி பட்டணத்தை மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்குமம் இப்படி சொல்லப்பட மனதை வைத்து எல்லாரும் போடி சொல்லும் அதான் மோண்டாட்டி ஆமா மோண்டாட்டி வாடட்டி யார் பொருள் கல்ல ஞாபகம் வந்துச்சு பொண்டாட்டி பெண்ணே மயக்கொல்லி சொல்லும் சாமி பாபாரா இந்த கமலங்களை அதரமாக சேவிச்சபடினால் ரெண்டருக்கும் சுகமாய் வந்து நான் கேட்பது ஒரு தவறு இல்லையே கேளு கேளு என்ன நாயகி மன்னாவாலே என்ற மன்னாவாலே பெண்ணே மயக்கல்லி கண்மணி பெண்மணியாலே பெண்ணை வீரிய கடைசியோடு கண்மணி மக்களோடு சமர்த்தி ஆகினாலா கண்மணி வழிய அதே நஷ்டிய வருகிறேன் துணைவன் மாதாபி என்னை வைத்தாரோடைய என்னுடைய அண்ணன் வார்த்தை பிரகாரம் என்னுடைய 7 மாமன்மார்களையும் 5 மந்திரி பிள்ளைகளையும் யாரோ ஒரு கொல்லியில் பிறந்த வதியன் அதோட கொட்டைசியோட துணை கொண்டு அழிச்சு விட்டான். அவனை நேருக்கு நேரா போய் அவனை அந்த வன்னிய படையெல்லாம் ஒரே அடியில அதற்காக உன்னுடைய விடைத்தாமலம் பெற்று போகலாம் என்று வந்திருக்கிறேன். சீக்கிரமாக விடைத்தாமலம் கொடு. தெரியாதா
போருக்கு போறேன் என்று போருக்கு போறீங்க நம்மளுக்கு தகுதி இல்லை, இருக்கோம். நம்மளுக்கு தகுதி இல்லை, வீர தீரம் இல்லை. நீங்கள் போருக்கு போறேன் என்று சொல்றீங்களே, வெங்காயத்தை ஏன் சாமி? ஏய் பத்தி ஆவாதண்ணா பத்தி ஆவாதண்ணா பைத்தியக்காரி விடை கொடுத்திருக்கிறார். சீக்கிரமா தாமனம் கொடு. அண்ணவனை வென்று ஜெயத்தோட வருகிறேன். மாறேன் என்று ஊரை உலக மாதா காமாட்சி அம்மன் படைகளை கூட்டி அனைவரோடு சேர்ந்து சமாயுத்தத்துக்கு வந்திருக்கிறார். வெற்றி பெற முடியாது சுவாமி. போவாத மாமா. என்ன வார்த்தை? என்று சொன்னார். நீ சென்றால் உனக்கு ஆபத்து வந்து நேர்ந்துவிடும். போவாதா சாமி? அது மட்டுமா? மஞ்சளிலே படுத்து உறங்கும் போது நான் தூங்கும் போது கண்டே நான் தூங்கும் போது ஒரு பொல்லாத சொற்பனம் கண்டிருக்கிறேன். நீங்க போக வேண்டாம் சுவாமி.
மகாராஜா அவன் சொந்த பண்ணி அடிக்கிட்டு ஓ மகாராஜா நான் சொல்றதுக்கு இங்க அடிக்காத 4 பேர் பக்கம் ஆட்ட பாக்குறாங்க நேரா பொண்டாட்டி தானே ஆமா. இத்தும்போ வீட்டுல கதை சாத்து படுக்கு போடு துணி தூக்கிட்டு அம்மா வேணாலும் அடி போடாதான் போறான் போடா ஏய் அரியாதியா விடைத்தாமல குடுக்குறியா இல்ல என்ன சொல்ற என்ன சூத்து பைக்கணுமா கூட்டு போயிடுமா யாரி கட்டி சூத்து அடி மூதே மூடா பாடி நான் எரிக்கிறேன் எதிரியை வன்னியனை வன்னியினால் வாழ முடியாது. நீங்களும் ஜெயம் பெற முடியாது. அடி முடிவா முதல்ல நாங்கள் என்ன லேசாக தவம் செய்தோம் என்று பார்த்தாயா அந்த சூரியனையும் வாயுவையும் விழுங்கி அகாதாரம் செய்து இந்த மகானிடம் பரமேஸ்வரனிடம் சாகாதாரத்தை பெற்றுள்ளோம். எங்களுக்கு ஒன்னாகாது. எங்களை ஜெயிக்க இந்த லோகத்துல யாரும் கிடையாது. சீக்கிரமா வெளியே நேசித்தது போல் தெரிகிறது. என் வார்த்தை கேளாமல் என்னாடி நானும் கேட்டுக்கிறேன். இதே நல்ல நேரத்தில் லக்னாபிஸ்வராகப்பட்டவர் தன் தேவியாகிய மாகிலிடத்தில் விடை கேட்கும் நல்ல நேரத்தில் இதோ மாக்கலாபத்தினுடைய திருமணம் தரக்கூடிய மகையின் வார்த்தை கேளோ மன்னவரே, மகையின் வார்த்தை கேளோ மன்னவரே, மகையாய் வந்த வாசலி புகையுடன் சங்கமாய் ஆனால் சுவாமி நீங்க சொல்வது தெரியவில்லை. என் வார்த்தை கேளாமல் போவேலாம் சுவாமி. என் வார்த்தையை கேட்டால் சில காலம் உயிர் வாழலாம். உயிர் வாழவில்லை. எப்படி பெரியமா சண்டைக்கு போய் சண்டைக்கு போறான்.
அடி கர்ணனே அடே சொன்னா தப்பு சுகமாதான் மன்னனே என்று சொன்னால் அரண் தந்த வாயிலாக துண்டித்தேன் பாராய்